ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்கிறதுனால துலா ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில இந்த வருடம் பிறக்குது இல்லையா, அந்த வருடம் 9:30 மணிக்கு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க ஜீவராசிகளுக்கு ஜலம் குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க. ஆடு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு ஜலம். அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். ஆடை வஸ்திரம் சொல்லும்ல, அது மாதிரி தானம் கொடுக்கலாம். அப்புறம் அன்னதானம் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம். அப்புறம் விசிறி இருக்கு இல்லைங்களா, விசிறி விசிறது இருக்குல்ல, விசிறி. அதே மாதிரி செருப்பு, பாதத்துக்கு கீழே, அதாவது காலுக்கு கீழே போட்டுக்க செருப்பு, கம்பளி, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை தானமா கொடுங்க. இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே வராது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த விபத்து கண்டம் அகால மரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காம உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஏழை எளியவர்களுக்கு செய்யறதுனால அதோடைய புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே நிலைத்து நிற்கும். முக்கியமா ஆயுள் கண்டம் வராது, பாதுகாப்பு கிடைக்கும், பரிபூரணமான உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், காசு பணத்துல எந்தவித குறையும் இருக்காது. சரி, உங்களுடைய ராசிக்கு, துலா ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் ராகுக்கு இது பயிற்சி இருக்கு. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. கேது 11ல இருந்து 10க்கு போறாரு. அதே மாதிரி குருவும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். முக்கியமான கிரக பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்கள்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதனால அந்தந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்த்துக்கலாம். இது என்னன்னா, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானம்ங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடம் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் உறுதி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு உத்தியோகம், உழைப்பு எல்லாமே. நம்ம காசு பணம் அப்படிங்கும்போது 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தான். சரி, குரு 2ஆம் இடத்தை பாக்குது. அதனால காசு பணத்துக்கு எப்பவுமே குறைவில்லாம இருக்கும். தொழில் மூலியமா நல்ல, இப்ப நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த கவலைகள் இனி உங்களுக்கு வேண்டாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் வரப்போகுது. தொழில் நல்லபடியா பழைய மாதிரி நல்ல லாபத்தோட போகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இது எல்லாமே நல்ல அற்புதம். அதாவது கடன் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, கடன் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. கடன்ல இருந்து வெளியில வந்துடுறீங்க. கடன் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடத்தை பாக்குறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பரான வளர்ச்சிங்க. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இருக்கு. அதனால நீங்க இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களா இருந்தா இன்னும் கூடுதலான உத்வேகத்தோட நீங்க எல்லா விஷயம் செய்ய உங்களுக்கு அத்தனையுமே சக்சஸ் ஆக போகுது. குரு தொழில் ரீதியா நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அதே மாதிரி காசு பணத்தை கொடுப்பாரு, நிரந்தரமான வருமானத்தை கொடுப்பாரு. அதே நேரத்துல அலைச்சல்களையும் கொடுப்பாரு. கடினமான உழைப்புகளை போடும்போது சனி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அலைச்சல் ஆகுறீங்களோ, அது எல்லாமே காசா கட்டாயம் உங்களுக்கு மாறும். கவலைகள் வேண்டாம். காசு பணம் தொழில இருந்து இந்த வருடம் கட்டாயம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள், 6ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அதே நேரத்துல காசு பணம் வரும், ப்ரொமோஷன் இருக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா இந்த கம்பெனில போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹையர் கம்பெனிக்கு உங்களைய கூப்பிடுவாங்க. நீங்க அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஊருக்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். நிறைய காசு பணம்ங்கிறது இந்த உத்தியோகத்துல இருக்கிறது பார்ட் டைமா 2 ஜாப்பா மாறுறது,
சைட்ல இன்கம் வருது. இந்த மாதிரி உத்தியோகத்துல கட்டாயம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட். பொதுவா இன்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ, படிப்பு ரீதியாவோ நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். 3ஆம் இடத்தை வந்து என்னன்னா சனி பாக்குறாரு. அதனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமா மாறும். சனி 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்குன்னா வெற்றி சனி அது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனிதான். 4, 5 கூடியவர், நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் 6ல இருக்காரு. உத்தியோகம் மூலியமா திடீர்னு ஒரு நல்ல பிராப்தம், ஐஸ்வர்ய பிராப்தம், அதிர்ஷ்டம் எல்லாம் தானாக தேடி வரப்போகுது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாததுதான் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு. 4ஆம் இடத்துக்கும் ராகு வந்திருக்கு. கல்வி ஸ்தானத்துக்கே ராகு வரும்போது படிக்கக்கூடியவங்க அப்படியே டைவர்ட் ஆகி இன்ஸ்டா பக்கம் போறது, அப்படியே சோசியல் மீடியா பக்கம் போறது, இதே வேலையாத்தான் இருப்பீங்க. தயவு செய்து படிச்சாதான் வாழ்க்கைன்னு மனசுல பதிய வச்சுட்டு படிச்சா மட்டும்தான் நீங்க நல்ல லெவலுக்கு அடுத்தடுத்ததுக்கு போக முடியும். இல்ல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. கட்டாயம் அது உங்க வாழ்க்கை பாதையை மாத்தி விட்டுரும். துலா ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போல அப்படின்னா கட்டாயம் முடியாது. குரு பாக்குது. அதனால பேரண்ட்ஸ் கைட் பண்ணா கட்டாயம் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். உயர்கல்வி நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கனால உயர்கல்வியில நல்லா இருக்கு. நல்ல இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். இந்த வாய்ப்பையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாவே கிரகங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும்போது அதுக்கு உண்டான கூடுதலான முயற்சிகளும் நம்ம போடும்போது மட்டும்தான் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னா வரும் வரும் வரும்னு உட்கார்ந்தே இருக்கணும். ஒரு கதை தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். லாட்ரி, அதாவது மகாலட்சுமிகிட்ட போய், மகாலட்சுமியுடைய பக்தர் அவர் வந்து தினமும் சேவை செய்வாராம் அம்பாளுக்கு. அவரு போய், அம்மா தாயே இந்த தடவை கட்டாயம் எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துடணும்னு வேண்டுனாராம். விழுகலையாம். அடுத்த தடவை வேணாராம், விழுகலையாம். 3ஆவது டைம் போய் ரொம்ப கோவமா, ஏமா இந்த தடவையாவது எனக்கு விழுகணும், நான் உன்னை நம்பினேனே, நீ இப்படி ஏமாத்திட்டேன்னு சொன்னாராம். 4ஆவது டைம் வந்து அம்பாலே கோவப்பட்டு என்ன சொல்லிட்டாராம், பக்தா ஃபர்ஸ்ட் நீ போய் லாட்ரி டிக்கெட்டை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம். அவளுக்கு லக்ஷ்மிக்கு கோவமே வராது. அவளே கோவப்பட்டு சொல்லிட்டாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்கெட்டே வாங்காம டிக்கெட் விழுவணும் எப்படி அப்படிங்கிற மாதிரி முயற்சியே பண்ணாம எல்லாமே எனக்கு வந்துடணும், எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ அதனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கு குரு, ராகு, கேது, சனி எல்லாமே பலமா உட்கார்ந்து இருக்கு. சோ அதனால கட்டாயம் நீங்க முயற்சி பண்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே, படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதேதான். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுசா ஏதாவது தொடங்குறீங்கன்னா தயவு செய்து இப்ப தொடங்குங்க. இந்த வருடம் தொடங்கிருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, நான் போலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. தயவு செய்து அந்த ஒப்பீனியனே வேண்டாம், எடுத்து விட்டுருங்க. 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இந்த டைம்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலன்னா இப்பெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. இந்த டைம்ல நீங்க ஒரு ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணல, இனிமேல் போக முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்கு. 2ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க. எதை தொட்டாலும் பணம் வரப்போகுது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பல தடவை வீட்லயும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்க போகுது. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாம், புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம், விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால தயவு செய்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கட்டாயம் நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. விரும்பின விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நிறைய நகை வாங்குவீங்க, ட்ரெஸ் வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. வண்டி ஓட்டும் போது பார்த்து போங்க. ஆனா புதுசா வண்டி வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, வாகன பிராப்தம் இருக்கு. குரு 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கட்டாயம் ஒரு வாகன பிராப்தம் இருக்கு, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தயவு செய்து நல்ல அமைப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறிடும். ஒரு ப்ரொமோஷன் வர்றது, ஒரு இடத்துல நீங்க வந்து இப்ப குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்க்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ராகு பதவி ஸ்தானத்துக்கு வராரு. திடீர்னு எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிரும்.
கட்டாயம் கிடைச்சிரும். அது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியத்துல கவனம். 6ஆம் இடத்துல சனி, தேக ஆரோக்கியத்துல கவனம், விரயம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. மருத்துவ விரயம் இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை ஆலோசனை பண்ணுங்க. 1000 500ங்கிறதுல முடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாயிரும். பொதுவா நைட் டைம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்க. அப்படி இல்ல எமர்ஜென்சியா நீங்க போகணும்னா பஸ் புக் பண்றது, கார் புக் பண்றது, ஃபிளைட் புக் பண்ணி போங்க, ட்ரெயின் புக் பண்ணி போங்க. ஆனா நீங்களா செல்ஃபா போகாதீங்க. பொதுவா வண்டி வாகனங்களை ஓட்டும் போது உங்க மனநிலை நல்லா இருந்தா மட்டும் நீங்க ஓட்டுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடத்துக்கு ராகு வராது. 6 கூடிய குரு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. மருத்துவ விரயம் அல்லது வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்தையும் ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு. அதனால கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த வருடத்துல அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸா மாறி உங்க கைக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி அது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், சண்டை, பஞ்சாயத்து, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அதுல உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. துலா ராசியில இருக்கிறவங்க நான் வச்சதுதான் சரி அப்படின்லாம் நிக்காதீங்க. தயவு செய்து அனுசரணையா போங்க. இல்லைன்னா பிரிவுகள் ஏற்படும். 3ஆம் மனிதர்களுடைய தலையீடுகள் ஏற்படும். பிரச்சனைக்குரிய இதா மாறிடும். 6ஆம் இடம் டைவர்ஸை வாங்கி கொடுக்கக்கூடிய இடம். சனி திசை யாருக்காவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அனுசரணை இல்ல, உங்க மேல தப்பு, ரைட்டு, இதெல்லாமே இங்க மேட்ரு கிடையாது. சாரின்னு கேட்டு அனுசரணையா போங்க. உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிந்ததுக்கு அப்புறம் அதை கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 6ல வந்திருக்கக்கூடிய சனி குருவுக்கு பார்வை இருக்கு. குரு நன்மையைத்தானே செய்யும்னா குருவோடைய வேலை நன்மையோ தீமையோ வளர்த்து விடுறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதனாலதான் நான் சொல்றேன், சாரி அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அனுசரிச்சு போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இத மனசுல வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் அனுசரிச்சு அன்பா ஆதரவா போறதா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறதா நல்ல வழி. இதை தாண்டி இதுக்கெல்லாம் பெரிய பரிகாரங்கள் கிடையாது. 6ஆம் இடம் வளர்த்திருக்கும் போது காசு பணம் வரும், அலைச்சல்கள் வரும், நல்ல ஆதாயங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதுல என்ன தீமை இருக்குன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும். சோ இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை மிகப்பெரிய லெவல்ல சாதனை புரியக்கூடிய வருடம் இந்த வருடம். நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். குருபலம் இருக்கு. குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. கூட 4ஆம் இடத்துல ராகு. மிகப்பெரிய வளர்ச்சி. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா பெரிய லெவல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாதிக்க முடியும். வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கறனால மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். நிறைய இசைத்துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையா இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடம் தான் இது. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்க மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர். அதனால கவனமாக இருங்க. உங்களுடைய பணி என்னவோ, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன் என்னவோ அதை மட்டும்தான் கரெக்டா செய்யணும். குரு 10ஆம் இடத்துல வந்திருக்கனால பதவி ஸ்தானத்துக்குலாம் நல்லது. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதிர்ஷ்டம் வரும், காசு பணம் சம்பாதிக்க முடியும். ஆனாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தையும் பாக்குறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் 10ல கேது வருது. ஏதாவது பதவிக்கு சிக்கலையும் கொடுத்துரும். குரு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி விடுவாரு. ஆனாலும் கேது ஃபர்ஸ்ட் சிக்கலை கொடுக்கும். அதனால சட்ட ரீதியா அதை ஹேண்டில் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா குரு இருக்கனால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். அதனால கவலைப்படாதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணிச்சுமை கூடுதலா இருக்கும். இருந்தாலும் சமாளிக்க முடியும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டைம் இது. லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய விஷயங்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வாய் வழியா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு செவிசாய்க்காம எதுவுமே ரிட்டன் ஆர்டர் இருந்தா மட்டும் செஞ்சு பழகுங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க.
பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு சொல்லியாச்சு. அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வருது. ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா மாறும். போஸ்ட்ல நீங்க எதுவும் இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கும். ஆனா எது பார்த்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடம் பதவி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால கொஞ்சம் சனியோடைய தாக்கங்களும் இருக்கனால மீடியால நீங்க செய்த தவறுகள் வரலாம், அல்லது ஒரு வீடியோனாலேயோ நீங்க வந்து கேவலமா, அதாவது மீமா வந்து போர்ட்ரேட் பண்ணப்படலாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நெகட்டிவா மக்களுக்கு எடுத்துட்டு போறது இந்த மாதிரி இருக்கும். சில கெட்ட பேர்கள் அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் செய்யும் போது இதெல்லாம் நிகழாம இருக்கும். வெற்றி வாய்ப்பு வருமா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெற்றி வாய்ப்பாளரா வருவீங்களா, வெற்றி வேட்பாளரா வருவீங்களா அப்படின்னா அதுக்குண்டான பூஜை பரிகாரங்களை அது பண்ணிக்கிறதா நல்லதுங்க. இல்ல அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போயிடும். ஏன்னா சனி பலம் வந்து அவ்வளோ உங்களுக்கு நல்லா இல்ல. வெற்றி வாய்ப்பு ஸ்தானமாக இருந்தாலும் கேது கூட போகுது. அப்போ வந்து இந்த சனியுடைய திரிகோணத்துலதான் குருவும் கேதுவும் சேருது. அப்போ பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் செலுத்துக்குங்க. பொதுவாகவே கோர்ட்டு கேஸுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. பொருளாதார வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல உயர்வான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல உறவுகளிடையே ரொம்ப அனுசரிச்சு போகணும். மனக்கசப்புகள் உருவாகுங்க. தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய்க்கு அதே நேரத்துல மருத்துவ செலவுமே இருக்கு. 12ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறதுனால உங்களுக்குமே மருத்துவ செலவு இருக்கு. முக்கியமா தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இந்த வருடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பொதுவா வழிபாடுகளை பண்ணிக்கங்க, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இல்ல. 6ஆம் இடத்துல குரு, களத்திர ஸ்தானத்துக்கு சனி, ராகு, கேது, குரு எந்த கிரகத்துடைய தாக்கமும் இல்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துல மேரேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு, 7ஆம் அதிபதியோட தசா புத்தி இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகும். அதுக்கு குருபலம் இருந்தா மேரேஜ் ஆகலாம். ஆனா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குருபலமோ சனியோ இல்ல ராகு கேதுவோடைய தாக்கங்கள் இல்ல. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய ராகு வந்துட்டாரு. பெருசா புத்திர பாக்கியத்துக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா வந்து 5ஆம் அதிபதியோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை சிறப்பாகவும் உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது, 4 வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது, 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு.
இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுனது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். ஆரம்ப வருடம் துலா ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் சார்ந்த முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடைய காத்துட்ருக்கு. வேலைக்கு போகக்கூடிய, அதாவது ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது. நீங்கள் தொழிலை காட்டிலும் ஜாப் தான் ரொம்ப பெரிய முன்னேற்றம். இந்த பாரப வருடத்தில் நீங்கள் புதிய தொழிலோ அல்லது அரசு வேலையோ நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த ஆகஸ்ட்லேருந்து நவம்பருக்குள்ளே கிடச்சிரும். மற்ற மாதங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் தான் ஃபேவராக இருக்குது, சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது. நீங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக அது கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யலாம். புதிய மாற்றங்கள், சிலருக்கு புதிய பொறுப்புகள், இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் தொழில் அல்லது வேலையில் இருக்கும். நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய எண்கள் 4, 5, 9 இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம். இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கருப்பு, பல வண்ண நிறங்கள், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மஞ்சள் நிறம். இந்த 3 நிறங்களும் அதிகமாக நீங்கள் வந்து உடுத்தும் ஆடையாகவோ அல்லது நீங்கள் கையில் வச்சுருக்க கர்ச்சீப்பாகவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எள் உணவுகள் அல்லது இரும்புச்சத்து உடைய உணவுகள், இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நீர் காய்கறிகள், நீர் உணவுகள் அதிகம் பார்க்க போனால் வாட்டர் பாட்டிலாவது யாருக்காவது வாங்கி தானம் பண்ணலாம். அல்லது தயிர் சாதம் வந்து நீங்கள் யாருக்காகவும் வாங்கி தானம் பண்ணலாம். தயிர் சாதமும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கி நீங்கள் வந்து தானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சிறந்த அமைப்புகளை உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றத்துக்கு இது கொடுக்கும். இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு செய்யணும். ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு துலாபாரம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது கூட இந்த பராப வருஷத்தினுடைய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு
புதன் அப்படின்ற போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறது நரசிம்மர், கணபதி, மகாலட்சுமி, இந்த 3 தெய்வங்களும் இந்த பாராப வருஷத்தில் வழிபாடு செய்யலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், எள் உணவுகள் அல்லது இரும்பு சத்து உடைய உணவுகள், இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக நீர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஏதேனும் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது தெரியாதவங்களுக்கோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டீயாவது வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது, அல்லது உணவு நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள், எந்த உணவோ நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து தொழில் வெற்றி, பொருளாதார உயர்வு, கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இனிப்புகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். கசப்பு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும், அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவ வருடம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்கள்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு
ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. என்னங்க நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது, பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகணும். இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எதிலெல்லாம் வெற்றியை கொடுக்க போகுது, எங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசியோட அதிபதி இந்த ஆண்டு துவக்கத்திலேயே, ஏன்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றியை அள்ளி கொடுப்பதற்கான காலகட்டமாக விலக போகுதுன்னு சொல்லலாம். அப்போது ஆண்டின் துவக்கத்திலே ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறார், 11ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டோட ஒரு மாதம் கழிச்சதும் குரு பயிற்சி வரும்பொழுது, குரு பயிற்சி வரும்போது குருவும் உச்சத்தில் வர போகிறார். அப்போ எதை மாதிரியான விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், தாங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களிலும் தொழிலிலும் ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் யாருன்னா துலாம் ராசி அன்பர்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முறைகளை அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு முக்கிய நபராக கருதப்படுவார். ஒரு ப்ரமோஷன்ஸ் யாருக்கு, ஹை பொசிஷன் யாருக்கு கொடுக்கணும், அரசியலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் இந்த காலகட்டத்தில் வழங்கப்படும் சொல்லலாம். நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அது உச்சத்தை அடைந்து தங்கள் கைகளில் பொன்னாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு விளங்கப் போகிறது. இந்த வருடத்தில் ஜாக்பாட்டை யாருக்குன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு தான், துலாம் ராசி என்பவர்களுக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் ஒரு விதமான தோய்வு இருந்தாலும் வெற்றி தான். அதனால் பண வரவு நல்லாவே இருக்கும். இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த பயணங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இதை எது செஞ்சாலுமே வெற்றி, வாய்ப்பு, பேர், புகழ், பணம், பெருமை எல்லாமே கிடைக்கக்கூடியதுன்னா துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா புதிய முயற்சியே சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் இவங்களை தான் பார்த்துட்டு இருக்கார். 3ஆம் அதிபதி இவங்களை தான் புதிய முயற்சிகளை மேற்கொள்வாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ வெற்றியை கொடுப்பாருன்னா வெற்றியை அள்ளி வீசுவார். குரு பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, வேலை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் ஒரு குருவாக இருக்க போகிறார். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கான காலகட்டமாகவும், குருவாக இருந்து மற்றவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது. ஒரு துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு கணக்கு போட்டு தான் வாழ்வாங்க. இது இப்படி வந்தால் ப்ராஃபிட் வரும், இப்படி வந்தால் லாஸ் வரும், இது பண்ணலாம், இது கூட சேரலாம், சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. எங்கள் 6ல் சனி இருக்காரே, வெற்றி. 6ல் சனி பகவான் இருந்தார்னா தொட்டதெல்லாம் வெற்றிங்க, தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களோட தொழில் இருக்கக்கூடிய பணியாளர்களால், சக பணியாளர்கள், தொழில் நிறுவனத்தில் சக பணியாளர்களால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பே அதிகம். உங்களை என்னதான் பின்னாடி பேசினாலும் தெரிஞ்ச தெரியாமையே உங்களோட டாப்பில் வச்சு பேசிட்டு வந்துடுவாங்க அவங்களே. ஸோ யாருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே தீரப்போகுது, எல்லாம் விரயமாக போகுது. உங்கள் பக்கமே வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம்.
மேலும் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு திகழப்போகுது. ஏன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார்ல 6ல், 4க்கும் 5க்கும் அதிபதி அவர் தானே. 6லிருந்து வெற்றியை கொடுக்க போகிறார். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்க முடியாது, அதுக்கு பதிலாக பழைய வீடு வண்டி வாகனம் வாங்கலாம். ஏன்னா புதுசு வாங்கக்கூடாது. ஏன்னா சனீஸ்வரன் அவரோட வீடு இருக்கனால பழைய வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கி புதிய சொத்துக்களாக சேர்த்துப்பீங்க. 4 சக்கர வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, இப்போ அது வாங்குவதற்கான நீங்கள் ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். அது 4 சக்கரம்னா ஒரு 4 வீலர் இருக்கும், ஒரு 4 சீட்டர் இருக்கும், 5 சீட்டர் இருக்கும், அது 7 சீட்டராக மாறப்போகுது. இதுவரை கார்லேயே பயணப்பட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டம் ஃப்ளைட்டில் ஆகாயத்தில் பறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா எல்லாமே வெற்றியின் பாதையில் இருக்குது, பிரகாசமாக இருக்குது. 3 பேரும் உச்சத்தில் இருக்காங்க, அப்புறம் என்ன வேணும்? நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான். டெக்ஸ்டைல்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, விவசாயம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, ரத்தினங்கள், ஆடை ஆபரணங்கள், தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெள்ளியில் மட்டும் ஒரு சின்ன ஹிட் இருக்குது, தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு தீர்வு உண்டு. இதன் நாள்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அதை தீர்க்கப்படும். இல்லை குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் மருத்துவ உதவியோடு தங்களுக்கு குழந்தை பாகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா குழந்தை ஆல்ரெடி பிறந்திருக்கும். அதுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் யாருக்கு இழக்க போகுது பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சிகள் என்ன செய்யும்? துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? ஒரு அபரிவிதமான எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த புரட்டாசிக்கு அப்புறமா நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதுக்கு சிறப்பான ஒரு பலன்களும் இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மிக சாதகமான சூழ்நிலை நிலவப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இத்தகைய சிறப்புகள் பொருந்திய ஆண்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.